ஜென்ராம் சார், உங்ககிட்ட இருந்து தொடங்குறேன். நேற்றைக்கு அடுத்து திராவிட மாடல் வெர்ஷன் லோடிங்னு முதலமைச்சர் பேச, எதிர்க்கட்சி தலைவர் ஏடிஎம்கே வெர்ஷன்னு பேசினதும், இன்றைக்கு முதலமைச்சர் 234 சட்டமன்ற தொகுதிகள்லையும் ஜெயிச்சாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை அப்படின்னு பேசக்கூடியதும் எப்படியான ஒன்றாக பார்க்கப்படுகிறது? கிரவுண்ட் என்னவாக இருக்கிறது? முதலமைச்சருடைய இந்த ஸ்பீச்சை எப்படி பார்க்கணும்? எதிர்கட்சிகள் வைக்கக்கூடியது திமுகவை அகற்ற வேண்டும், அது இன்றைக்கு நயினார் குறிப்பிட்டதாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், எல்லாருமே திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும்னு பேசுகிறதும், 234 ஜெயிப்போன்னு 200 இப்போ 234க்கு முதலமைச்சர் இலக்கை வைப்பதும் எப்படியான ஒன்று? 200 இடங்கள்ல வெற்றி பெற வேண்டும்னு ஆரம்பத்தில் சொன்னதை தான் அவர் எல்லா இடங்கள்லையும் சொல்லிட்டு இருக்கிறாரு. இன்றைக்கு இந்த கூட்டத்தில் பேசியவர்கள், அந்த விழாவில் பேசியவர்கள் 220 வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லும் போது அதுல என்ன கஞ்சத்தனம்? 200 220ன்னு சொல்றீங்க, அதை 234ன்னு சொல்ல மாட்டீங்களா அப்படிங்கிற ஒரு லைட்டர் டோன்ல தான் அவர் சொன்னதாக நான் புரிஞ்சுக்கிறேன். 234 நாங்களே வெற்றி பெறுவோம் அப்படின்னு ஆணவத்தோடு அவர் சொன்னதாக நான் எடுக்கல. அந்த 400 இடங்களை நாங்கள் பெறுவோம், அரசமைப்பு சட்டத்தை திருத்துவோம் அப்படின்னு ஓங்கி சொன்ன அந்த டோன் முதலமைச்சருடைய 200 கோல் செட் பண்ணும் போதே கிடையாது. ஏன்னா மக்களவை தேர்தலில் 2024 மக்களவை தேர்தலில் 220 தொகுதிகளில் 222 தொகுதிகளில் திமுக கூட்டணி பிறரை விட அதிகமாக வாக்குகள் பெற்றன என்ற யதார்த்தத்தில் இருந்து எழுந்தது அந்த 200 இலக்கு. அதனால இது நடக்க முடியாததை நடத்தி காட்டுவோம்னு சொல்லலை. அது போக கற்பனையிலிருந்து ஒரு எண்ணையும் அவர் சொல்லலை. டெக்னிக்கலா இதுல 4 முனை போட்டியாக இருக்கலாம் அல்லது 3 முனை போட்டியாக இருக்கலாம். ஆனா நடைமுறையில திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியையும் அதை எதிர்த்து அதிமுக கூட்டணியும் தான் இருக்க போகுது. அதிமுக கூட்டணிக்கு அது பாஜக கூட்டணி என்ற பெயர்ல வருதா, அதிமுக கூட்டணிங்கிற பெயர்ல வருதா, அல்லது தேசிய ஜனநாயக கூட்டணிங்கிற பெயர்ல வருதா அப்படிங்கிற என்ன பெயரிட்டு அது வந்தாலும், என்ன பெயரிட்டு அழைத்தாலும் ரோஜா ரோஜா தான் சொல்ற மாதிரி அது எப்படி சொல்லி வந்தாலும் அதிமுக தான் அந்த கூட்டணி, அந்த அதிமுக கூட்டணின்னு சொல்றதுதான் சரி. அதிமுக கூட்டணி திமுகவை எதிர்த்து அதிமுக கூட்டணி தான் களத்துல இருக்கும். மீதி 2 கூட்டணியோ அல்லது 2 கட்சிகளோ ஒரு கட்சியோ அவங்க அவங்களுடைய வாக்குகளை அவர்கள் பெறுவார்கள். ஆனா இந்த ஃபர்ஸ்ட் பாஸ்ட் த போஸ்ட் சிஸ்டம் எலெக்ஷன்ல வெற்றி பெறக்கூடிய முதல் 2 இடங்களுக்கு அவங்க வருவாங்கன்னு நான் நம்பல. அதனால அந்த 2 பேரையும் நான் ஒதுக்கிட்டு இந்த 2 கூட்டணிகளை பற்றி மட்டும் பேசலாம்னு நினைக்கிறேன். அந்த வகையில தலைவர்களில் உயரமான தலைவர், அதாவது கம்பேர் பண்ணுனா இப்ப இருக்கக்கூடிய தலைவர், அந்த 2 கூட்டணிகள் இருக்கக்கூடிய தலைவர்களையும் கம்பேர் பண்ணுனா மு.க. ஸ்டாலினுடைய உயரம் அதிகமாக இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அவர் தான் மக்களால பெரிதும் நேசிக்கப்படக்கூடியவராகவும் இருக்கிறாரு. இன்னொரு, அதாவது மு.க. ஸ்டாலின் திமுகவுக்கு பொறுப்பேற்றதற்கு பிறகு நடந்த அனைத்து தேர்தல்களிலும் வெற்றி பெற்றவராக இருக்கிறார். அதே சமயத்துல எதிரணியில தலைவராக இருக்கக்கூடியவர் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றதற்கு பிறகு அல்லது முதலமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பிறகு அதிமுக சந்தித்த அனைத்து தேர்தல்களிலும் தோல்வியடைந்தவராக இருக்கிறார். இது தவிரவும் கொள்கை உறுதியிலையும் மாநில உரிமைகளுக்காக போராடக்கூடிய தன்மையிலும் மு.க. ஸ்டாலினே மக்களுடைய மனதில் நிறைந்து இருக்கிறார் அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அது தலைவர்களுக்கு இடையில உண்டான ஒப்பீட்டுல மு.க. ஸ்டாலின் மேலோங்கி இருக்கிறாரு. அதனால மக்கள் அவருக்கு வாக்களிப்பதற்கான வாய்ப்பே ரொம்ப அதிகம். கூட்டணியினுடைய அரசியல் தன்மை, கூட்டணியினுடைய ஒற்றுமை, நீண்ட காலமாக அவர்கள் எப்படி இருக்கிறார்கள்ங்கிறத கம்பேர் பண்ணி மக்கள் பார்த்தாங்கன்னா 2018 இருந்து திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில அந்த கூட்டணி உறுதியாக 2019, 2021, 2024 3 முக்கியமான பொது தேர்தல்களில் தொடர் வெற்றிகளை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய கூட்டணியாக இருக்குது. தொடர் வெற்றிகள் என்பதற்கு பொருள் மக்களுடைய நம்பிக்கையை தொடர்ந்து பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள்னு பொருள். அதே வகையில 2026 அது 2026க்கான வாய்ப்பும் அப்படியே இருக்கிறதா? ஏன்னா நீங்க சொல்ற அந்த தொடர் வெற்றிகள்ல அவங்க எதிர்கட்சியாக, அதாவது சட்டமன்றத்திற்கு எதிர்கட்சியாக இருந்த தேர்தல், நாடாளுமன்றத்திற்கு எதிர்கட்சியாகவும் ஆளுங்கட்சியா சந்தித்த தேர்தல்னு 2ஐயும் நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்துட்டாங்க. அப்ப சட்டமன்றத்திலையும் அதே மாதிரி இப்ப ஆளும் கட்சியாக இருந்தே அடுத்த முறை வெற்றி பெறுவதற்கான
வாய்ப்புகள், கிரவுண்ட் ரிப்போர்ட் அப்படியான சூழல் இருக்கு அப்படின்னு நீங்க பார்க்கறீங்களா? எதிர்க்கட்சியாக இருக்கும்போது மு.க.ஸ்டாலின் தலைமை வந்து சோதித்து அறியப்படாத ஒரு நிலையில இருந்தது. அதனால அப்போது சந்தேகம் இருக்கலாம், அந்த தலைமை மீது மக்களுக்கு சந்தேகம் இருக்கலாம். ஆனா 2021 வெற்றி பெற்று முதலமைச்சராக அவர் ஆனதற்கு பிறகு அவருடைய தலைமை வந்து தொடர் வெற்றியை கட்சிக்கும் கூட்டணிக்கும் பெற்றுத் தருகின்ற தலைவர் என்ற பெயரோடு அவருடைய ஆட்சி வந்து மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை கொண்டு சேர்த்திருக்கிறது. அந்த நலத்திட்டங்கள் காரணமாக மக்கள் பலனடைந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமானது. கிட்டத்தட்ட வாக்காளர்களில் அல்லது மக்களில் பாதி பிரிவினராக இருக்கக்கூடிய பெண்களுடைய நலன் முன்னேறுவதற்காக வாக்குறுதிகள் கொடுத்தது எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டாங்களான்னு பேசலாம் மற்றவங்க. ஆனா கொடுக்காத வாக்குறுதியை முதல் கையெழுத்திலேயே செயல்படுத்தியவர்னு நான் அவரை பார்க்கிறேன். விடியல் பயணம் ஒரு முக்கியமான திட்டம். அதற்கு பிறகு மகளிர் உரிமை தொகை இன்னொரு முக்கியமான திட்டம். பெண்களுடைய அந்த கல்லூரியில, அரசு பள்ளியில படித்து கல்லூரிக்கு போகக்கூடியவர்கள் புதுமை பெண், அப்புறம் ஆண்கள்ல தமிழ் புதல்வன், அதுக்கப்புறம் இருபாலருக்கும் கேரியர் கைட்லைன்ஸுக்காக நான் முதல்வன் போன்ற பல்வேறு திட்டங்கள் அடித்தளத்திலிருந்து வளர்ந்து வருகின்ற சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்து கொண்டிருக்கிறது. அது பழைய வாக்கு கணக்குகளை எல்லாம் தலைகீழாக புரட்டி போட்டு கொண்டிருக்கிறது. அதனால மக்கள் கணக்கு வந்து மு.க.ஸ்டாலினுக்கு ஆதரவாகவே இருக்கும். வாக்குகள் பெருமளவு பிரிந்து செல்லக்கூடிய ஒரு சூழல்ல எனக்கு அதுதான் கேள்வி. இப்ப மும்முனை போட்டியாகவோ அல்லது நீங்க சொன்னீங்க டிஎம்கே வர்சஸ் அது ஏடிஎம்கேவா இருக்க போதா, என்டிஏ கூட்டணியா இருக்க போதா, இப்படிதான் தேர்தல் களம் இருக்கும் அப்படின்னு. ஆனால் மும்முனை போட்டியாகவோ 4 முனை போட்டியாகவோ இப்ப விஜயுடைய ஃபேக்டர், நாம் தமிழர் கட்சி இப்படியா போகும்பொழுது எல்லோரும் திமுக எதிர்ப்பு அப்படின்னு முன்வைக்கும் போது வாக்குகள் சிதறுவது யாருக்கு சாதகம் அப்படின்ற ஒரு கேள்வி வரும் பொழுது 234 இலக்கை எப்படி அடைவார்கள்? இல்ல, திமுகவுக்கு எதிரான வாக்குகள் சிதறுகின்றன அப்படின்னா 234 எளிதாக அடையலாம்னு நான் நினைக்கிறேன். அதாவது பழைய கதை ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, ஒரு தீவுல போய் ஆய்வு செய்துட்டு வர்றதுக்கு ஒருத்தர் அனுப்புனாங்க. அங்க போய், அதாவது காலணிகள் தயாரிக்கக்கூடிய நிறுவனம் அது, அங்க தீவுல போய் ஆய்வு செய்யறதுக்கு அனுப்புனாங்க. அங்க போயிட்டு வந்தவர் சொன்னாரு, அந்த தீவுல செருப்பு விற்கவே விற்காது, ஒருத்தருக்கும் செருப்பு போடுவதற்கான பழக்கமே இல்லை அப்படின்னு ஒருத்தர் போயிட்டு வந்து சொல்றாரு. அடுத்தாப்புல இன்னொருத்தரை போய் அனுப்பும் போது 100% மார்க்கெட்டும் நமக்கு தான், ஒருத்தருமே அங்க செருப்பு போடுறது இல்லை, நாம தயாரித்து அங்க கொடுத்தோம்னா நமக்கு தான் வெற்றி அப்படின்னு இன்னொருத்தர் வந்து 100% மார்க்கெட்டும் நமக்கு தான் அப்படின்னு சொல்றாரு. அந்த கதை நினைவுபடுத்துது எனக்கு. திமுகவுக்கு எதிரான வாக்குகள் 3ஆகவோ 4ஆகவோ பிரிந்தது என்றால், அல்லது 2ஆகவோ 3ஆகவோ பிரிந்தது என்றால் திமுகவுக்கு தான் வெற்றி. அது போக புதிதாக வந்தவர்கள் பிரிக்கக்கூடிய வாக்குகளும் ஏற்கனவே திமுகவுக்கு எதிராக இருந்து இதே இருக்கின்ற பிற கட்சிகளால் பகிர்ந்து கொள்ளப்பட்ட வாக்குகளைத்தான் புதிதாக வருபவர்களும் பிரிக்கிறார்கள் போது திமுக ரொம்ப கம்ஃபர்டபிள் பொசிஷன்ல இருக்கிறதாக நான் கருதுகிறேன். எப்படி தொடர்ந்து ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லும் போது லேசா பிற நண்பர்கள் என்னிடத்துல சுட்டி காட்டுறாங்க, அப்படி தொடர்ந்து பேசாதீங்க, அது திமுக தொண்டர்களுக்கு ஒரு மெத்தன உணர்வை கொடுத்து விடக் கூடாது அப்படின்னு என்கிட்ட சில நண்பர்கள் சொல்றாங்க. பட் அது திமுக பார்த்து கொள்ள வேண்டிய பிரச்சனை. அதை பற்றி எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. அது திமுக வந்து தொண்டர்களை சோர்வடையாமல் பார்த்து கொள்ளும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா மக்களுடைய உணர்வுங்கிறது திமுகவுக்கு சாதகமாக இருக்கு. அதை என்கேஷ் பண்றது திமுகங்கிற கட்சியினுடைய எதிர்க்கட்சிகள் வைக்கக்கூடிய அஜந்தா, அவர்கள் வைக்கக்கூடிய விமர்சனங்கள், இன்றைக்கு முதலமைச்சர் அட்ரஸ் பண்ணியிருக்கிறாரு, அனைத்து வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்படும்னு சொல்றாரு. ஆனால் இன்னும் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படலைன்னு சொல்றது, சட்டம் ஒழுங்கு முன்வைத்து வைக்கக்கூடிய விமர்சனங்கள், இப்படி எதிர்க்கட்சிகள் ஒரு அஜெண்டா செட் பண்ணுவாங்க. அதை கேம்பெயின் ரன் பண்ணும் பொழுது அதுதான் அவங்களோட பிரதான பேசுபொருளா இருக்கும். அப்ப அதை எதிர்கொள்ள ஆளும் கட்சிக்கான இருக்கக்கூடிய ஆன்டி இன்கம்பன்சி அதிருப்திகள் அப்படிங்கிறத எப்படி எதிர்கொள்வார்கள்? ஆன்டி இன்கம்பன்சின்னு சொல்றீங்கல்ல, இந்த ஆட்சி செயல்படாமல் இருந்தால் வரக்கூடிய உணர்வு தானே அது ஆட்சிக்கு எதிரான உணர்வுங்கிறது. ஆட்சி செயல்பட தவறியதால் வரணும், அல்லது தவறாக செயல்பட்டதால் வரணும். இந்த இரண்டையும் எடுத்து பார்த்துட்டீங்கன்னா, ஒரு சில விஷயங்களை செயல்படுத்த முடியாமல் இருந்தது என்றால் அதற்கு முழு முதற் காரணமும் ஒன்றிய அரசு தான்.
அப்படிங்கிறது அவருக்கு முதலமைச்சர் நேற்று பேசியதிலிருந்தே தெரியுது. அதாவது மேலே பாம்பு, கீழே நரிகள், தாவினால் அகழி, ஓடினால் தடுப்பு சுவர், ஒரு பக்கம் ஒன்றிய அரசு, ஒரு பக்கம் ஆளுநர் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய தடைகள் எல்லாவற்றையும் தாண்டி தான் நம்மளுடைய திட்டங்களை செயல்படுத்தி இருக்கிறோம், சாதனைகளை செய்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றாருல்ல. அதுதான் ரொம்ப சிக்னிபிகண்டா பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். சொல்லாமல் செய்த இன்னொரு பெரிய சாதனை ஆளுநருடைய அதிகாரம் என்ன அப்படிங்கிறத வரையறுத்து வாங்கியது. எல்லா நண்பர்களும் தொலைக்காட்சியில பேச வந்த வேறு சில நண்பர்கள் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, அங்கு குறிப்பிட்ட பீரியடை டிஃபைன் பண்ணலன்னா என்ன அர்த்தம், அவர் எவ்வளவு நாள் வேண்டுமானாலும் வச்சிருக்கலாம் அப்படின்னு அரசமைப்பு சட்டத்தை கேலி செய்து சிரித்து கொண்டிருந்ததையெல்லாம் நம்ம பார்த்தோம். அது எல்லாத்தையும் இப்ப யாரு வாங்கியிருக்கிறது டிஃபைன் பண்ணி? உச்ச நீதிமன்றத்தில இருந்து மு.க. ஸ்டாலின் தான் வாங்கியிருக்கிறாரு, தமிழ்நாடு அரசு தான் வாங்கியிருக்குது. அது போல நிறைய விஷயங்களை சொல்றதோட நீங்க பல ஆளும் கட்சிக்கு எதிராக, மாநிலத்தை ஆளும் கட்சிக்கு எதிரான நேரேட்டிவ்லாம் சொன்னீங்கல்ல, அதே மாதிரி இவங்களும் தான் கவுண்டரை செட் பண்ணுவாங்க. இப்போது தமிழ்நாட்டில் நீட்டுக்கு ஆதரவாக பேசக்கூடியவர்கள் யார்? தமிழ்நாட்டினுடைய உணர்வுகளுக்கும் தேவைகளுக்கும் எதிராக நீட்டுக்கு ஆதரவாக பேசக்கூடியவர்கள் யார்? தமிழ்நாட்டின் உணர்வுகளுக்கு எதிராக மும்மொழி கொள்கையை ஆதரித்து பேசக்கூடியவர்கள் யார்? இந்தி திணிப்பை ஆதரித்து பேசக்கூடியவர்கள் யார்? அப்படி பேசுபவர்களை எதிர்த்து பேசுவதற்கு துணிச்சல் இல்லாமல் அவற்றை மௌனமாக தலையாட்டி கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் யார்? 39 இடங்களுக்கு மேலே 39 இடங்கள் குறையாதுன்னு ஒரு வாக்குறுதியை கொடுத்து அதோட தன்னை நிறுத்திக் கொள்பவர்கள் யார்? பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் பெர்சன்டேஜ் மாறாமல் இருக்கணுங்கிற கோரிக்கைக்கு வராம 39ஓட நிறுத்திக் கொள்ள வேண்டும்னு சொல்றவங்க யாரு? இது எல்லாமே மக்களுக்கு தெரியும். மக்களிடத்துல திமுகவும் எடுத்து செல்லும், திமுக கூட்டணியும் எடுத்து செல்லும். அதனால ஆட்சிக்கு எதிரான உணர்வு இது லோக்சபா எலெக்ஷன் இல்ல, அதனால மோடிக்கு எதிரான உணர்வு இங்க எடுபடாது அப்படின்னு பல்வேறு நேரேட்டிவ பல்வேறு நண்பர்கள் முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா அந்த அனைத்து பிரச்சாரமும் மக்களால் நிராகரிக்கப்படும். திமுகவுக்கு மக்கள் வாக்களிப்பார்கள். அதுதான் மக்களுடைய கணக்குன்னு நான் நினைக்கிறேன். பேசுவோம்.